Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்விற்கான மிக மிக முக்கியமான வினாக்கள் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைட்லயும் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனல் அண்ட் கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம் டிப்ஸ் எல்லாமே இனிமே இந்த சேனல்லையும் வீடியோ வரும், அந்த சேனல்லையும் வீடியோஸ் வரும். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கல்வி மினிக்கு கொடுத்த சப்போர்ட் கல்வி மினி 2.0க்கும் கொடுங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு யூனிட் என்னென்ன யூனிட்லாம் சிலபஸ்ல உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 ஃபர்ஸ்ட் 3 யூனிட்மே உண்டு. மெட்டாலர்ஜி, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 மூணுமே உண்டு ஃபர்ஸ்ட் 3 யூனிட். அதுக்கப்புறம் 6th யூனிட் சாலிட் ஸ்டேட், அதுவுமே உங்களுக்கு வந்து சிலபஸ்ல உண்டு. அடுத்து 7th யூனிட், அதுக்கப்புறம் அப்படியே 11th யூனிட். ஸோ இந்த யூனிட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த 6 யூனிட் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான போர்ஷன் சிலபஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கானது. ஸோ இந்த 6 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து எலாபரேட்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன், டீட்டெயில்டா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வேணும்னா. ஸோ நான் இதுலயும் சொல்றேன், நீங்க டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா அதில் எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க, அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே வேணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 12th கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் யூனிட் 1ல் நான் புக் பேக் கொஸ்டின்லாம் சொல்கிறேன். நீங்கள் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா வீடியோஸ், அதாவது இதில் உள்ளதில் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும், எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் 6, 8, 9, 10, 11, 12, 13, 15 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ளோட்டேஷன், அடுத்து சயனைடு அண்ட் ஆசிட் லீச்சிங், சயனைடு லீச்சிங் ஆசிட் லீச்சிங் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஆட்டோ ரிடக்ஷன், வானார்கள் மெத்தட்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்குமே பார்த்துக்கோங்க. அடுத்து 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 18 இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. யூசஸ் எல்லா யூசஸுமே பார்த்துக்கோங்க. சிலிக்கானுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக்கில் தான் 1லேருந்து 9 வரைக்கும். அடுத்து 11, 12, 13, 15, 18, 19, 22 பாருங்க. அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சரு, ஆக்சிஜனுடைய யூசஸ்ஸு, அப்புறம் டெக்கான் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 11, 13, 14, 16, 24. அப்புறம் அந்த அதோடைய ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணுறது, எஸ்சி, எஃப்சிசி, பிசிசி அதை ட்ராப் பண்ணுறது. அடுத்து டென்சிட்டி கால்குலேஷன் பண்ணுறது, பாயிண்ட் டிஃபெக்ட்ஸோடைய டைப்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி, எஃப்சிசி, எஸ்சியில் கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 7ல் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 9, 14, 16, 17 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி 0 டிகிரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கானது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷனு. யூனிட் 11ல் கொஸ்டின் நம்பர் 3, 9, 11, 12, 15, 16 புக் இன்சைடை பொறுத்தளவு 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி லூகாஸ் விக்டர் மேல் டெஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முதல் இடைப்பருவ தேர்விற்கானது மிட்டம் எக்ஸாமு. ஸோ மிட்டம் எக்ஸாமை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அகெயின் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யாருக்குன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்காமல் இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் எதையுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ் இன் ஆல் லெசன்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம், குறிப்பாக குவார்டர்லி எக்ஸாம் வரைக்குமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் கொஞ்சம் நல்ல மார்க் வந்து, ஒருவேளை குவார்டர்லிக்கு அப்புறம் வேணும்னா டைம் கம்மியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. தட் டைம் வேணும்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய யூனிட்ஸில் மட்டும் இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். பட் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ். ஸோ அதுவும் நீங்கள் 12th, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூசஸ் எல்லா யூசஸுமே பார்த்துக்கோங்க. சிலிக்கானுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக்கில் தான் 1லேருந்து 9 வரைக்கும். அடுத்து 11, 12, 13, 15, 18, 19, 22 பாருங்க. அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சரு, ஆக்சிஜனுடைய யூசஸ்ஸு, அப்புறம் டெக்கான் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 11, 13, 14, 16, 24. அப்புறம் அந்த அதோடைய ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணுறது, எஸ்சி, எஃப்சிசி, பிசிசி அதை ட்ராப் பண்ணுறது. அடுத்து டென்சிட்டி கால்குலேஷன் பண்ணுறது, பாயிண்ட் டிஃபெக்ட்ஸோடைய டைப்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி, எஃப்சிசி, எஸ்சியில் கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ யூனிட் 7ல் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 9, 14, 16, 17 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி 0 டிகிரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கானது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷனு. யூனிட் 11ல் கொஸ்டின் நம்பர் 3, 9, 11, 12, 15, 16 புக் இன்சைடை பொறுத்தளவு 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி லூகாஸ் விக்டர் மேல் டெஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முதல் இடைப்பருவ தேர்விற்கானது மிட்டம் எக்ஸாமு. ஸோ மிட்டம் எக்ஸாமை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அகைன் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யாருக்குன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்காமல் இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் எதையுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ் இன் ஆல் லெசன்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம், குறிப்பாக குவார்டர்லி எக்ஸாம் வரைக்குமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் கொஞ்சம் நல்ல மார்க் வந்து, ஒருவேளை குவார்டர்லிக்கு அப்புறம் வேணும்னா டைம் கம்மியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. தட் டைம் வேணும்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய யூனிட்ஸில் மட்டும் இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். பட் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ். ஸோ அதுவும் நீங்கள் 12th, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாலேஜோட லைக் எப்படி எல்லாத்தையுமே படிக்க பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, நானும் அது மாதிரி தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறவங்களுக்காக நான் போடுறேன். பட் நீங்கள் இதை மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கவர் ஆல் த கொஷின்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட்.